friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம scrambled eggs எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் வீட்ல வந்து scrambled eggs பண்ணுவோம். ஆனா அது எப்பவுமே நல்ல fluffy-ஆ, creamy-ஆ, moist-ஆ வரது கிடையாது. சோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொஞ்சம் tips and tricks சொல்ல போறேன். எப்படி வந்து fluffy-ஆன scrambled eggs பண்றதுன்னு. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 3 முட்டையை உடைச்சு ஊத்திருங்க. இந்த முட்டை எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஸ்கிராம்பிள்ட் எக்ஸ் கிடைக்கிறதுக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு பாயிண்ட். நல்ல ரூம் டெம்பரேச்சர்ல முட்டை இருந்தா தான் நல்லா ஃப்ளஃபியா வரும். இப்போ இது கூட 1/8 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு ஃபோர்க் இல்லாட்டி ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணிருங்க. உங்ககிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருக்குன்னா நீங்க ஹேண்ட் பிளெண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கண்டினியூஸா பீட் பண்ணுங்க. நல்லா முட்டை எல்லாம் ஃப்ளஃபியா வர வரைக்கும். இப்போ 3 நிமிஷத்துல நல்லா ஃப்ளஃபியா சூப்பரா முட்டை ரெடி ஆயிருக்கு. சோ இப்போ போய் நம்ம ஸ்கிராம்பிள்ட் எக்ஸ் பண்ணிரலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் salted butter சேர்த்துக்கோங்க. இந்த பட்டர் கம்ப்ளீட்டா உருகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ளேமை கடைசி வரைக்கும் லோலயே வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட் தான். ஃப்ளேமை நீங்க மீடியம் இல்லாட்டி ஹைல வச்சீங்கன்னா முட்டை சீக்கிரமா வெந்துரும். அப்போ உங்களுக்கு ஃப்ளஃபியா க்ரீமியா எக்ஸ் வராது. சோ கடைசி வரைக்கும் மறக்காம ஃப்ளேமை லோல வச்சுக்கோங்க. இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆயாச்சு. சோ நம்ம அடிச்சு வச்சிருக்கிற அந்த முட்டையை panல மாத்திருங்க. இந்த முட்டை அப்படியே ஒரு 30 செகண்ட் வேகட்டும். கரண்டி போட்டு எதுவும் கிண்டிராதீங்க. அது அப்படியே ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கட்டும். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேல் yellow மாதிரி இருக்கு. அப்படினா சைட்ஸ் எல்லாம் வேக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். சோ இந்த ஸ்டேஜ்ல வெந்திருக்க அந்த போர்ஷனை சென்டருக்கு தள்ளிருங்க. அந்த கேப்ஸை வந்து இந்த எக் மிக்சர் வச்சு ஃபில் பண்ணிருங்க. இதே மாதிரி எல்லா சைடுல இருந்தும் வந்து வெந்திருக்கிற முட்டை போர்ஷன்ஸை வந்து சென்டருக்கு புஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை வந்து கிண்டிராதீங்க எந்த ஸ்டேஜ்லயுமே. நம்ம ஜஸ்ட் அதை ஃபோல்ட் பண்ணி தான் குக் பண்ண போறோம். இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு 1 மினிட் போல குக் பண்ணிக்கோங்க. இந்த முட்டை கம்ப்ளீட்டா வேற வரைக்கும். இப்போ முட்டை வந்து கம்ப்ளீட்டா வெந்து சூப்பரா ரெடி ஆயிருக்கு. சோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாத்திருங்க. ஃபைனலா கொஞ்சமா பெப்பர் பொடி மேல தூவிட்டு நல்லா சூடா சர்வ் பண்ணி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே ஃப்ளஃபி, க்ரீமி, சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டான ஸ்கிராம்பிள்ட் எக்ஸ் இப்போ ரெடியா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ஸ்கிராம்பிள்ட் எக்ஸ் ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.